கரங்களை தட்டி பாடுவோம். வாழ்வு மறையும் சீர்வாழ்வு பெருகும் சீயோனின் மகிமை திரும்பும். சீர்வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். கரங்களை தட்டி பாடுவோம். 7வது சரணத்தை பாடுவோம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவனருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவனருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். தியானத்திற்கு ஆதாரமாக அற்புதம் என்கிற தலைப்பிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால்
விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? நல்ல வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா. இந்த வார்த்தை யார் சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு ஆண்டவர் வருகிறார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரிலே ஒருவனுடைய குமாரன் வியாதியாக இருந்தார். ராஜாவுடைய அரண்மனையில் இருந்த ஒரு மனுஷன், அவனுடைய மகன் மரண அவஸ்தையாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி என்ன சொல்றாரு? நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார். அடையாளம்னா என்னது? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. ஆமே, அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் என்னென்னலாம் படைச்சார் அப்படின்னு சொல்லி அநேக அண்ட சராசரத்தில் நட்சத்திரங்கள், இன்னும் பலவிதமான கிரகங்கள், பூமியிலே தேவனுடைய படைப்புகள் எல்லாம் அடையாளங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறதுக்கு முன்னால் சில அடையாளங்களை இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படிதானா? தேவனாகிய கர்த்தர் அநேக அடையாளங்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளங்களாக இருக்கிறோம். ஆமே. அதாவது கண்கூடாக பார்க்கிற சாட்சி, அதுக்கு பேர் அடையாளம். ஆமே. நீங்கள் பார்க்க முடியும், தேவனுடைய கிரியைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வேதம் மட்டுமே சொல்லுகிறது, 2800 வருஷங்களுக்கு முன்பதாக வேதாகமத்தில் ஏசாயா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பூமி உருண்டை என்று. பூமி உருண்டைன்னு எப்போ கண்டுபிடிச்சாங்க? சுமார் ஒரு 300 வருஷங்களுக்கு முன்பதாக. சரிதானே? அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்பதற்கு இதெல்லாம் அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, வேதம் மட்டுமே அதை சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி 2800 வருஷத்துக்கு முன்னால் யார் போய் சேட்டலைட் விட்டா? யார் பூமி உருண்டை என்பதை கண்டுபிடிச்சாங்க? ஆனால் படைத்தவருக்கு தெரியும் பூமி உருண்டைங்கிறது. ஆமே, அல்லேலூயா. எனவே வேதம் அழகாய் சொல்லுகிறது, பூமியை எப்படி தொங்க விட்டிருக்கிறாராம்? அந்தரத்தில் கட்டி தொங்க விட்டிருக்கிறாராம். ஆமே, அல்லேலூயா. அப்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்தரத்தில் அது தொங்கிட்டு இருக்குதுன்னு வேதம் பல வருடங்களுக்கு முன்பதாக சொல்லிவிட்டது. 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிவிட்டது. ஆனால் எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, பூமி தட்டையாக இருக்குது, அது போயிட்டே இருக்கும்னு நினச்சாங்க. பூமி எப்படிப்பட்டது? அதுக்கு ஒரு முடிவே இல்லை, அது வாட்டுக்கு நீளத்தில் இருக்குதுன்னு நினச்சாங்க. அப்படி தானே விஞ்ஞானிகள்லாம் அப்படி தான் எழுதி வச்சாங்க. ஆனால் விஞ்ஞானிகளுடைய ஞானத்தையும் பைத்தியமாக்குகிறவர். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், அந்தரத்தில் கட்டி தொங்க விட்டுற பூமி உருண்டை, அது அந்தரத்தில் கட்டி தொங்க விட்டுருக்கிறார். இன்னைக்கு சேட்டலைட்டை வச்சு பார்க்குற அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் என்ன சொல்லுகிறாரு? நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டார். அற்புதம்னா ஆண்டவர் தொட்டார் சுகம் கிடைக்கும். சரிதானா? செங்கடலை ரெண்டா என்ன செய்வார்? பிளப்பார். அற்புதங்களை செய்கிற சக்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மட்டுமே உண்டு. இதற்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். ஒரு சகோதரி பல வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. நான் குன்னூர் பட்டணத்திற்கு இந்த கொரோனாவுக்கு முன்னால் அடிக்கடி போய் நான் குடும்பமாக போய் ஊழியம் செய்கிறது வழக்கம். குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நாங்கள் குடும்பமாக குன்னூருக்கு போவோம். அங்கே ஒரு சகோதரி டிவி நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு என்னை ஜெபிக்கும்படி அழைத்தார்கள். அந்த பகுதியில் பல மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பயங்கரமான பிசாசு போராட்டம் நிறைந்த இடங்கள், பில்லி சூனியங்கள் அதிகம். மலை கிராமங்கள் அப்படின்னாலே நல்ல ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க, அதிகமாக மந்திரம் சூனியம் செய்கிறவர்கள் இருப்பார். அங்கே ஒரு சகோதரி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஊழியத்தை பார்த்து அங்கே அழைத்தார்கள். அங்கே போனப்போ அநேகருக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார்.
ஆனால் அவங்க சொந்த சித்திக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதிகமாக சுகர் இருக்கும், நடக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, இருதய வியாதி போல காட்டும், இன்னும் பலவிதமான போராட்டம், சாப்பிட முடியாது, எப்பொழுதும் படுத்தே இருப்பாங்க. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்திலே நான் சொன்னேன், உங்களுடைய பழைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுங்கள், பழைய பாவத்தில் அறிக்கையிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய பணம் செலவு பண்ணி பார்க்குறாங்க, உங்களுக்கு சரியாகலை. ஆவியாரோ சொல்கிறாரு, உன் பாவத்தை அறிக்கையிடு, உன் பழைய பாவத்தெல்லாம் நீ கன்ஃபஸ் பண்ணு, இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லு என்று சொல்லி ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார். ஒரு 2 வருஷம் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அந்த சகோதரி அதே மாதிரி ஜெபம் பண்ணாங்க, பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டாங்க. இப்போ இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். சொல்ல சொல்ல உள்ளே இருந்த அந்த அசுத்த ஆவியுடைய கிரிகள்லாம் வெளிப்பட ஆரம்பித்தது. வாந்தி எடுக்க ஆரம்பித்தாங்க. உள்ளே இருந்த எல்லாம் நிறைய காரியங்கள்லாம் வெளியில் வந்துச்சு. உடனடியாக ஆண்டவர் அந்த சகோதரியை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. அப்புறம் சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, ஒரு வியாதியும் இல்லை, இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவராக இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ அந்த ராஜாவுடைய மனுஷன் சொல்லுகிறார், என் மகன் சாகிறதற்குள்ள நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்கிறார் பாருங்க. இயேசு அவரை நோக்கி, யாராவது வாசிங்க 50வது வசனம், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அந்த மனுஷன் எப்படி போனான்? ஆமாம், நீங்கள் எப்படியாவது வரணும், என் மகனை என்ன செய்யணும், அந்த மரண அவஸ்தையிலேருந்து விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அழைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போகலாம், நீ போகலாம், உன் மகன் என்ன செய்வான், ஏற்கனவே பிழைத்து இருக்கிறான். இப்போ ஆண்டோடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் இதை விசுவாசிக்கிறதில்ல, நம்பி போகிறதில்ல, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி இருக்கிறதில்ல. எதை நம்பி இருக்கிறோம்? மருத்துவத்தை நம்பி இருக்கிறோம், பணத்தை நம்பி இருக்கிறோம், மனுஷரை நம்பி இருக்கிறோம். ஆனால் நாம் நம்ப வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆப்பிள், ஐஃபோன், அந்த செல்ஃபோன் கம்பெனி, இன்னும் நிறைய லேப்டாப் கம்பெனிலாம் வச்சுருந்தார். மிகப்பெரிய கோடீஸ்வரன், உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரனாக இருந்தார். ஆனால் அவருக்கு கடைசியில் கேன்சர் வந்துடுச்சு. அந்த கேன்சர் முத்தின நிலைமையில் தான் கண்டுபிடிச்சாங்க. அவருடைய கோடிக்கணக்கான பல லட்சம் கோடிகள் அவருடைய உயிரை காப்பாற்றலை. அவர் கடைசியாக சொன்னது என்ன தெரியுமா? உலகத்திலேயே அதிகமாக சம்பாதிக்க வேண்டியது ஆரோக்கியம் என்று சொன்னார். கண்டதையும் சாப்பிட்றோம், நைட்டெல்லாம் புரோட்டா சாப்பிட்றீங்க இல்லையா? எளிதாக கிடைக்கக்கூடிய உணவு எல்லா இடத்துலையும் கிடைக்குது இல்லையா? அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சிக்கன் 65ன்னு பொரிச்சு சாப்பிட்றீங்க, என்ன பிராய்லர் கோழி ரொம்ப சாப்பிடக்கூடாது. கெமிக்கல் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற உணவே இன்னைக்கு விஷமாக இருக்குது. அப்படியே கெமிக்கலை கொண்டு போய் பயிர்களில் போட்டு விளைய வைக்கிறாங்க, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றோம். எனக்கு அருமையானவர்களே, இதெல்லாம் விஷமாக மாறுது, சரீரத்தை கெடுக்கிறது. ஆண்டுடைய கிருபை தான் நம்மளை தாங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் விஷத்தை சாப்பிட்டாலும் அது உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்தாதேன்னு. இப்போ பாருங்கள், ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் சொன்ன ஒரு வார்த்தை, என்னத்தை சம்பாதிச்சாலும் நான் ஆரோக்கியத்தை சம்பாதிக்காமல் போயிட்டேனே, கோடிக்கணக்கான என்னுடைய பணம் என்னுடைய உயிரை காப்பாற்றலையே, எத்தனை கோடி நாள் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன், எத்தனை மருத்துவருக்கு நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு என்னால் என் பணத்தை வச்சு ஒன்றுமே செய்ய முடியல, என்னை என்னையும் நான் காப்பாற்ற முடியலன்னு சொல்லி அப்படியே மரித்து போனார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அவன் நம்பி போனான், அவனுடைய மகன் பிழைத்தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் எதிரில் வர்றாங்க. அவர்கள் வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள்.
அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று சொல்லி அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். இப்போ ஏசப்பா சொன்ன அந்த மணி நேரத்தில், அந்த 7ஆம் மணி நேரத்தில் அவனுக்கு குணமாயிற்று. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அந்த நொடி பொழுதிலே அற்புதத்தை செய்வார். ஆமென். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அவர் வானத்தை பூமியை சிருஷ்டித்த கர்த்தர், உங்களையும் என்னையும் படைத்தவர். ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனா போதும், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயற்கைக்கும் அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை இயேசு செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே அற்புதங்களை செய்ய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் தீர்க்கன் மூலமாக எழுதப்பட்டு நாம் வாசிக்கின்றோம். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தெரிவிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்கள் இருந்தும் குருடராய் இருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராய் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள். நல்ல கவனமா வாசிங்க. சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். அடுத்த வசனம், நானே பிதா என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே அவர். பிதா பேசுறார். இப்போ பிதாவுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசு பிதாவுடைய வார்த்தை. ஆமென். அவர் சொல்றார், நானே அவர், நானே பிதா என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அநேக சாட்சிகளை எழுப்ப போகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்லுகிறார். ஆமென். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதெல்லாம் முன் அறிவிச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதங்களை நான் பூமியில் இறங்கி வந்து செய்ய போகிறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் முன் அறிவித்தார். ஆமென். அதை அப்படியே நிறைவேற்றினார். அப்போ அவர் அற்புதங்களை அடையாளங்களை ஏற்படுத்தி உங்களையும் என்னையும் சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். இன்னைக்கு சாட்சி வேலை எவ்வளவு பெரிய ஒரு வேலையாக இருந்துச்சு பார்த்தீங்களா? அநேகர் சாட்சி சொன்னாங்க. அநேகருக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்து சாட்சியாக நிறுத்துகிறார். இப்படி விளங்க பண்ண செய்கிற கர்த்தர் வேறு ஒருவரும் இல்லை. ஆமென். முன் இருப்பதும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. நானே கர்த்தர், நானே இவைகளை அறிவித்தேன், நானே இவைகளை விளங்க பண்ணினேன் என்று சொல்லுகிறார். எனவேதான் அவரை நாம் துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ கண் இருக்குது, ஆனால் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க? குருடராக இருக்கிறாங்க. கண் இருந்தால் எப்படி குருடனாக இருக்க முடியும்? நிறைய காரியத்தை அவங்களால என்ன செய்ய முடியல,
பார்க்க முடியல. ஏசப்பாவுடைய அற்புதங்கள் அதிசயங்களை பார்க்க முடியல. அதே போல் அவர் நம்மை உண்டாக்கினார் என்பதை அநேக சாட்சிகள் மூலமாய் கேள்விப்பட்டோம், டிவியில் பார்த்தோம். இன்னும் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை பெற்று சாட்சிகளாக எழும்பினதை பார்த்தோம். அவங்களால என்ன செய்ய முடியல, அதை உணர முடியல. கண்கள் இருந்தும் அவங்க எப்படி இருக்கிறாங்களா? கண்கள் இருந்தும் குருடராக இருக்கிறாங்க. காதுகள் இருந்தும் செவிடராய் இருக்கிறவர்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? புறப்பட பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். புறப்பட பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? உங்ககிட்டையும் என்கிட்டையும் சொல்றாரு. இப்படி கண் இருக்குது, ஆனால் குருட்டு கண்ணாக இருக்குது. காது இருக்குது, செவிட்டு காதாக இருக்குது. இப்படிப்பட்ட ஜனங்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களெல்லாம் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். எங்கே வரணும்? இயேசுவின் இடத்தில் வர வேண்டும். ஆமென். சர்ச்சுக்கு போகும்போது யாரையாவது 1-2 பேரை கூட்டிகிட்டு போகணும். சர்ச் போகும்போது இன்வைட் பண்ணி அழைச்சிட்டு போங்க. கூப்பிடுறீங்களா? நம்ம மட்டும் நீட்டாக போய் ட்ரெஸ்ஸை பண்ணிவிட்டு போகிறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்குது. அதுவே அடித்து பிடிச்சி டைமுக்கு போய் உட்கார்றதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் என்ன செய்யணும்? அழைச்சிட்டு போகணுன்னு சொல்கிறார். வேறு யார் கூட்டிகிட்டு போவா? நீங்கள் தான் எனக்கு சாட்சின்னு சொல்கிறார். நிறைய ஆவிக்குரிய சபைகளில் போகும்போது பார்த்தா அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. எல்லா புற ஜாதியாரும் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. எனக்கு அருமையானவர்களே, அம்பை பட்டணத்தில் நாளைக்கு ஒரு விக்கிரமசிங்கபுரத்தில் நாளைக்கு ஒரு கூட்டம் நடக்கும். அங்கே காட்டேஜ் ப்ரேயர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வீட்டில் ஒரு 4 வீடுகளில் அப்படி மாற்றி மாற்றி நடத்துவோம். ஒவ்வொரு ஏரியாவில் நடத்துவோம். அங்கே நிறைய புறஜாதியாரை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இந்த காட்டேஜ் ப்ரேயர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியம். வீட்டு கூட்டம். உங்கள் வீடு எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு இன்விடேஷன் கொடுத்து திரளான ஜனங்கள் வந்து அங்கே கலந்து கொண்டு அற்புதங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொள்வாங்க. சகோதரி வீட்டில், டேனி வீட்டில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அப்படி நடந்து நிறைய புறஜாதிகள் வந்து கலந்து கொண்டு இப்போ எங்களுக்கு ஆலயம் கட்டுங்க, நாங்கள் ஆண்டவர் ஆராதிக்க வர்றோன்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருந்திருப்பாங்கல்ல. ஆமாம், அவங்க ட்ரெஸ் கொடுத்தது மட்டும் கிட்டத்தட்ட 400 பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், 500 பேருக்கு மேலே வந்து கலந்து கொண்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் 1-2 கூட்டம் அவங்க நடத்திடுறாங்க. வர்றவங்களாம் நல்ல ரிச் ஃபுட்டு கொடுக்குறாங்க. நல்ல மட்டன், சிக்கன், முட்டைன்னு போட்டு நல்லா கொடுக்குறாங்க. கர்த்தர் அவங்கள ஆசீர்வச்சிருக்கிறார். இந்த கூட்டங்களுக்கு வர்றதுக்கு முன்னால் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. பிசாசினுடைய பிடியில் போராட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் சகோதரனுடைய கையில் இருந்த தரித்திரத்தின் ஆவியெல்லாம் ஆண்டவர் துரத்தினார். இதே பட்டணத்தில் உன்னை நான் உயர்த்துவேன்னு கர்த்தர் சொல்லி இன்றைக்கி அவர் மூலமாக இன்றைக்கி எத்தனை பேருக்கு ட்ரெஸ் கொடுக்க முடியுது? 350 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. ஆமாம், கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சாப்பாடு போட்டு அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி படக்காட்சி போட்டு நிறைய காரியங்களை சொல்லி இப்படிப்பட்ட அற்புத அதிசயங்களெல்லாம் சொல்லி அடையாளங்களை சொன்ன உடனே அத்தனை பேர் அப்படியே தங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பேசாமல் இருந்த பிள்ளைங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இறுதி வியாதியோடு இருந்தவங்க இப்போது நம்ம ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி சகோதரி வீட்டில் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் போய் தொட்டு அவங்கள இறுதி வியாதியிலேருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. இப்படி அன்றைக்கி மட்டும் ஒரு 5 சாட்சி அவங்க வந்து சொன்னாங்க. அதை கேட்டவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். நாங்களும் வர்றோம்னு ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவர் அதை சொல்கிறாரு, இப்படி கண்ணிருந்தும் குருடர், காதுகள் இருந்தும் செவிடராக இருக்கிறவங்கள என்ன செய்யுங்க? புறப்பட்டு வர பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இதற்காக தான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இந்த வாழ்நாளை கொடுத்துருக்கிறார். சகோதரி நல்ல ஊழியம் செய்கிறாங்க. அவங்க பரப்பாடி பக்கத்தில் ஆணிக்குளம் அப்படின்ற கிராமத்தை பொறுப்பெடுத்து அங்கே வீடுகள் தோறும் போய் நாங்கள்லாம் ட்ராக்ஸ் கொடுத்து ஊழியம் செஞ்சுருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் அங்கே ஒரு அசன விழா நடத்துவாங்க. பரிமாறுறது, சமைக்கிறது எல்லாமே அவங்க தான், புறஜாதியார் தான். சகோதரிக்கு வேலையே கிடையாது. அவங்களே சமைப்பாங்க, அவங்களே சகோதரன் வந்திருக்கிறார், கிப்சன் சகோதரன், அவருடைய கணவர். பாருங்கள், செலவு சகோதரி செய்வாங்க. அவங்க நிறைய பேர்ட்ட ஸ்பான்சர்ஷிப் வாங்குவாங்க. நான் போய் இலவசமாக கன்வென்ஷன் மீட்டிங் நடத்தி கொடுப்பேன். பக்கத்தில் மணி அடித்து ஆராதனை நடந்துட்டு தான் வருவாங்க. அதே இதோடு தான் வருவாங்க. ஆனால் இங்கே வந்து உட்காந்து பக்தியாக உட்காந்து ஆண்டவர் ஆராதிப்பாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வருவாங்க. ஆலயம் நிரம்பிடும். சின்ன ஆலயம் தான், நிரம்பி உட்காந்துருப்பாங்க. இடையில் அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுது. இப்போ அந்த சகோதரியை வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இனி அந்த கிராமத்தை அதே மாதிரி சகோதரி அந்த கிராமம் தான், ஆணிக்குளம். அருமையான மகளும் வந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டில் தான் இப்போ வீட்டு கூட்டம் நடக்குது. சரியா? பாருங்கள், அந்த கிராமத்தில்
அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைங்கள் ஆண்டவர் அறிய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட அவங்க ஒரு டீச்சர் தான், சகோதரன் ஒரு டீச்சர் தான். ஆனால் அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை செய்கிறாங்க. ஒவ்வொருவரும் இதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் நம்ம ஒன்றையும் கொண்டு வரல, கொண்டு போக போகிறதும் இல்லை. கர்த்தருக்காக எதையாக நாம் செய்ய வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், அவங்க வீட்டுக்கெல்லாம் சிலர் வந்து போகிறதுக்கு அந்த ஏரியாவிலேயே நடமாடுறதுக்கு பயப்படுவாங்க. நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். ஜெயதாஸ் பிரதர் என் கூட சேர்ந்து ஊழியம் செய்வார்ல, அவர் அங்கே ஊழியம் செஞ்சுட்டு வீட்டில் வந்து படுத்துருக்கிறாரு. பக்கத்தில் 2 பிசாசு வந்து உட்காந்துருக்குது, 3 பிசாஸ் கண்ணால் பார்க்குறாரு லைவா. நீ இப்படிலாம் செஞ்சிட்டு இருக்கிறியா, உன்னை கொண்டுருவேன், போட்டு தள்ளிடுவேன்னு பேசிகிட்டு இருக்குது. உடனே அவர் சொல்கிறாரு, உன்னை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமேன், அல்லேலூயா. எங்கே வந்த ஓடிப்போ பிசாசு அப்படின்னு சொன்னோன்னே ஓடி போயிடுச்சு. அவ்வளவுதான். அன்பின் பரலோக பிதாவே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை, மனிதர்களாகிய நாங்கள் இந்த உலகத்தை மாசுபடுத்தி அதை பழையதாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். என் ஆண்டவராகிய தேவன் கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்து எழும்பினீர். எங்களுக்காக பரலோகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறீர். இந்த உலகத்திலேயும் எங்களுக்கு மரணக்கட்டிலிருந்து, பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறீர். வியாதியின் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறீர். எங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை தருகிறீர். உம்மை மெய்யான தேவன் என்றும் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லி நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக எங்கள் மத்தியிலே பலத்த அற்புதங்களை செய்து சாட்சிகளை எழுப்பி மேலான காரியங்களை காண செய்கிறீர். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். என்றைக்கும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆசீர்வாத குறைவுகளோடு இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுங்க. கட்டுகளோடு போராட்டங்களோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க. எல்லார் மேலேயும் உம்முடைய அன்பு மனதுருக்கம் இப்பொழுதே இறங்கி வருகிற கிருபைக்கு நன்றி. ஒரு பக்கம் உலகம் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர், சமாதானமே இருக்காது என்று சொல்லியிருக்கிறீர். எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், இன்றைக்கு யுத்தத்தின் மூலமாக ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்துவேன், எனக்கென்று ஒரு கூட்டத்தை நான் சேர்ப்பேன், அவர்கள் பரிசுத்தமான ஜனங்களாக மாற்றப்படுவாங்கன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறீங்களே. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு உம்முடைய பலத்த கரத்தை அப்படிப்பட்ட உம்முடைய ஜனங்களுக்காக நீங்கள் நீட்டுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பலத்த பிரசன்னம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வருகிறதற்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. கட்டுகளை உடைத்து போடுங்க, விடுதலையாக்குங்க, சாட்சியாக நிறுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.